ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் பிடிக்கும். அதில் ஃபியூ கேரக்டர்ஸில் ஒருத்தர் டேனியல்னு சொல்லிட்டு ஒருத்தர், எல்லாருக்கும் தெரியும். டேனியல்னாலே நமக்கு ஞாபகம் வரும், இந்த லயன்ஸ் டென், சிங்ககேபிள்லேருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றினார். அந்த டேனியல் இதெல்லாம் தாண்டி தானியலுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு காரியம் வந்து இருக்குங்க. ஆண்டவர் ரொம்ப அழகாக தானியலை ஏன் தானியலை குறித்து நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னா, அந்த மனுஷன் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, தானியலுக்குள்ளே வேறே ஒரு ஆவி, வித்தியாசமான ஒரு ஆவி, which means he was led by the Spirit of God. அப்போ தேவ ஆவியானவரால் நடத்தப்படுறாரு, எல்லாம் ஓகே. இப்போ ராஜாவுடைய போஜனம், அவருக்கு முன்னாடி ராஜாவுடைய பந்தி இருக்குது, ராஜா பேன்குவெட், கிரேட் பேன்குவெட் ஃபீஸ்ட்டு, விருந்து, சொல்லப்போனால் ராஜ விருந்து. நம்மளை கூட்டின்னு ராஜ விருந்தில் கூட்டின்னு உட்கார சாப்பிடுன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நம்ம என்னென்னமோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ராஜா விருந்தில் நான்வெஜ் இருக்கும், வெஜ் இருக்கும், எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு சொல்லப்போனால் அந்த ராஜா விருந்தில் ஆக்சுவலி சாப்பிட்றது தப்பு கிடையாது, சாப்பிட்றது அந்த ராஜா விருந்து சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் தானியல் பாருங்களேன், அந்த மனுஷன் ஒரு காரியத்தை, ஒரு அழகான ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எனக்கு ரொம்ப அழகான ஒரு வசனம் ஞாபகம் வருது. கொரிந்தியரில் பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் இது எல்லாமே இஸ் நாட் பெனிஃபிஷியல் ஃபார் மீ. இதெல்லாம் இது ஒன்றுத்துக்கும் அடிமைப்பட்டிருக்க மாட்டேன். ராஜா விருந்து என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த மனுஷன் எடுக்கிற தீர்மானத்தை பாருங்கள், இந்த ராஜாவின் போஜனத்தால் நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். ராஜாவின் போஜனன்றது அது சிலைகளுக்கு முன்னாடி ஒரு வழிபட்டு வச்சுருப்பாங்க, அது என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரில. ஆனால் தானியேல் அவர் எடுக்கிற முடிவு, இந்த ஒரு காரியத்தால் என் சோலை நான் கரைப்படுத்திக்க மாட்டேன் அப்படின்ற. அப்போ இந்த ஜென்ரேஷனில் நம்ம சோலை கரைப்படுத்த நினைக்கிற எல்லாம் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், பாவம்ன்றது நீங்கள் எல்லாருமே தெரியுங்க. நான் பாவம் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்பவே சொல்லவே தேவையில்லை. பைபிளில் ஹீப்ரூ சாப்டர் 12 பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார், ஆகையால் மேகம் போன்ற தரத்திலெல்லாம் சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அப்போது இன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்டுட்ருக்குறோம், என்ன சினிமா பாட்டு கேட்குறது தப்பா, சினிமா பார்க்குறது தப்பா, தேட்டருக்கு போகிறது தப்பா. ஆனால் ஏன் இப்படி யோசிக்க மாட்டோம்? இதை பார்க்குறனால, இதை கேட்குறனால, ஒரு காரியத்தை செய்கிறனால இதில் எனக்கு என்ன பலன் கிடைக்குது? பாசிட்டிவாக எதனா ரொம்ப கம்மிங்க. அதில் எதனா கற்றுக்கணும்னு ரொம்ப கம்மி. நிறைய நெகட்டிவ் தான் கிடைக்குது, வயலன்ஸ் கிடைக்குது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா அதில் பார்க்கணும், தேவையில்லாத காரியங்களை, உணர்ச்சிகளை, இச்சைகளை தூண்டுகிற காரியங்களை பார்க்கணும். அப்போது இதெல்லாம் உங்களை சோல் அஃபெக்ட் என்ன பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி உங்கள் சோல் அஃபெக்ட் பண்ணுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை என்னென்ன கேட்டகரின்னு உள்ளே போட்டுக்கலாம். ஒருவேளை அது சினிமா இருக்கலாம், சினிமா பாடல்களாக இருக்கலாம், வேறு தப்பான காரியங்களாக இருக்கலாம். இந்த சோலை கரைப்படுத்துகிற காரியங்களை விட்டு நம்ம விலகணும்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால தானியேல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இந்த காரியத்தால் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். இட் இஸ் அ கான்சிக்ரேஷன், ஐ ஹவ் பீன் செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்படுதல். இதெல்லாம் பைபிளில் இருக்கா? சிகரெட் பிடிக்கூட பைபிளில் இருக்கா? தண்ணி அடிக்கூட பைபிளில் இருக்கா? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூட பைபிளில் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறது இல்லை. பட் டேனியல் ஹஸ் பீன் செட் அப்பார்ட். அவர் ஒரு தீர்மானத்தை அங்கே எடுக்கிறார். இதெல்லாம் என் சோல் அஃபெக்ட் பண்ணணும்னு தெரியும். ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பாடு தான், இதெல்லாம் இந்த சோல் அஃபெக்ட் பண்ண தெரியுதுனால நான் அதில் தள்ளி இருக்கிறேன் அப்படி. ஸோ தானியேலை போல் இந்த தீர்மானத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேவ ஆவியானவர் உங்களுக்கு சில காரியத்தெல்லாம் உணர்த்துவாரானா, இதெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் இந்த காரியெல்லாம் பார்க்காதப்பா அப்படின்னு சொல்லுவாரானா, அதுக்கு செவி கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தானியேல் கொள்ள தேவ ஆவியானவர் செயல்பட்டார். தானியேல் தனிமே நின்னர். தானியேல் இவைகளெல்லாம் என்னை சோலை தீட்டுப்படுது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்த நினைக்கிற காரியங்கள் ஏராளம் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதிலேருந்து நம்ம விலகணும், நம்ம தான் தள்ளி விடணும். ரொம்ப கவனமாக செயல்படுங்க. கர்த்தர் தங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.